விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பென்னும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பென்னும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இறைவனின் பிள்ளைகள் நாம் என்றே இகமதில் அனைவருக்கும் சாற்றிடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை அருள் பணியாளரும் மறைசாட்சியுமான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். இச்சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரும் மறைசாட்சியுமான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே கன்னி மரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறர் அன்பாலும் பற்றி எரிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரை உம் திருமகனின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 மற்றும் 11 மற்றும் 13 முதல் 17 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரேல் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன். அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றக்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ரேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள். வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். இதோ, உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும். மேற்பகுதியிலிருந்து ஓடிவரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும் போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரில் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலையில் நின்றது. அறுவடை நாட்களில் இந்நதி கரை புரண்டு ஓடும். மேற்பகுதிகளிலிருந்து வந்த நீர் சாரத்தானின் அருகில் இருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலைவில் மேலெலும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலை நீல கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிகோவுக்கு நேர் எதிராக கடந்து சென்றனர். இஸ்ரேல் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அல்லேலூயா. எகிப்து நாட்டை விட்டு இஸ்ரேல் வெளியேறிய பொழுது, வேற்றுமொழி பேசிய மக்களை விட்டு யாக்கோபின் குடும்பம் புறப்பட்ட பொழுது, யூதா அவருக்கு தூயகமாயிற்று, இஸ்ரேல் அவரது ஆட்சித்தலமானது. பல்லவி. அல்லேலூயா. செங்கடல் கண்டது, ஓட்டம் பிடித்தது, யோர்தான் பின்னோக்கி சென்றது. மலைகள் செம்மறி கிடாய்கள் போலும், குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போலும் துள்ளி குதித்தன. பல்லவி. அல்லேலூயா. கடலே, நீ விலகி ஓடும்படி உனக்கு நேர்ந்தது என்ன? யோர்தானே, நீ பின்னோக்கி சென்றது ஏன்? மலைகளே, நீங்கள் செம்மறி கிடாய்கள் போல் குதித்தது ஏன்? குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் போல் துள்ளியது ஏன்? பல்லவி. அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும், உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 21 முதல் மேலும் அதிகாரம் 19 இறைவார்த்தை 1 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் எங்களின் ஒவ்வொரு செயல்களையும் ஆசிர்வதியும். உமது திருவுலத்திற்கு ஏற்ப வாழ்ந்து உமது திருவுலத்தை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏற்று கடைபிடித்து நடக்கிறவர்களாக, அன்பும் அமைதியும் பொறுமையும் மகிழ்ச்சியும் இரக்கமும் நிறைந்தவர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபேவிடம் விளங்கிய தியாகத்தையும் பிறரன்பையும் பிறரை மன்னிக்கின்ற இரக்கத்தோடு நடந்து கொள்கிற நற்பண்பினையும் எங்களுக்கும் இன்று தந்தருளும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம்
நாம் ஏன் ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும்? மன்னிக்காமல் இருக்கும்போது நமக்குள் எந்தவிதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது? மன்னிக்கும்போது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நமக்குள் ஊற்றெடுக்கிறது என்பதை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி ஒரு புனிதரின் வாழ்க்கையை நமக்கு முன்னுதாரணமாக சுட்டிக்காட்டி அந்த புனிதருடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்த நற்பண்புகளை நாமும் நம் வாழ்க்கையிலும் ஏற்று கடைபிடிக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தையின் வழியாகவும் தாயாம் கத்தோலிக்க திரு அவை நமக்கு தருகின்ற புனிதரின் வழியாக நல்ல பாடத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறது. பேதுரு, எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்கிற கேள்வியை ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன் என்கிறார். இந்த இறை வார்த்தையினுடைய முழுமையான பொருளை இன்றைய நாளின் புனிதரான மறைசாட்சியும் அருட்பணியாளருமான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபேவினுடைய வாழ்க்கையிலிருந்து 3 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதின் வழியாக இவற்றை உணர்த்தி காட்ட விரும்புகிறேன். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே பிறரன்பின் இரத்த சாட்சி என்று நம்முடைய புனித திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1941ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி அறிமுகமில்லாத ஒரு சிறைவாசிக்காக அந்த நாசி இருட்டறை சிறை முகாமில் தன்னுடைய உயிரை கொடுப்பதின் வழியாக தன்னை ஒரு மிகச்சிறந்த அருட்பணியாளராகவும் தியாகத்தின் உச்சத்தில் கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி மரித்த மறைசாட்சியாகவும் இருக்கிறார் புனித மேக்சிமிலியன் கோல்ஃபே அவர்கள். முதல் செய்தி, அவருக்கு அன்னை மரியாவின் மீது இருந்த அதீத பக்தி முயற்சி. அன்னை மரியாவின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அது அவரை ஒரு நல்ல துறவியாகவும் புனித பாதையிலும் வழிநடத்தியதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுகிறது. சிறு வயதில் ஒரு காட்சியை அவர் காண்கிறார். விசுவாச குழந்தையான எனக்கு என்ன நேரிடும் என்று அவர் கடவுளின் தாயான அன்னை மரியாளிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது அன்னை மரியாள் அந்த காட்சியில் வெளிப்படுத்தியது 2 கிரீடங்களை பிடித்து கொண்டு அன்னை மரியாள் அந்த சிறுவன் முன்பாக தோன்றுகிறார். ஒன்று வெள்ளை நிற கிரீடம், மற்றொன்று சிவப்பு நிற கிரீடம். இந்த கிரீடத்தில் எதையாவது ஒன்றை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாயா? உனக்கு எந்த கிரீடம் வேண்டும் என்று அன்னை மரியாள் கேட்க, வெள்ளை நிற கிரீடமானது தூய்மையில் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்பதையும், சிவப்பு நிற கிரீடம் என்பது தான் ஒரு தியாகியாக மரிக்க வேண்டும் என்பதையும் நினைவூட்டுவதாக உணர்ந்து, இந்த 2 கிரீடத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று புனித மேக்சிமிலியன் கோல்ஃபே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை பயணத்தில் காச நோயினால் அவர் பாதிக்கப்படுகிறார். இதனால் அவருக்கு இருமல், அந்த இருமலின் போது இரத்தம் வருவது மிகுந்த பாதிப்புக்குள் அவரை உள்ளாக்குகிறது. அவருடைய படிப்பையும் பணி வாழ்வையும் வெகுவாகவே அது பாதிக்கிறது. பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது,
அவர் உடல் நலக் குறைவினால் வாழ்நாள் முழுவதும் அந்த துன்பத்தை அனுபவித்தார் என்று. பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட துன்பத்திலும் எவ்விதமான புகாரையும் அவர் அளிக்கவில்லையாம். அன்னை மரியாவிற்காக எல்லா துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது செய்தி, பாவிகளுடைய மனமாற்றத்திற்காகவும் எதிரிகளுடைய மனமாற்றத்திற்காகவும் எப்பொழுதும் ஜெபித்தவராக அரும்பாடுபட்டவராக இவர் இருக்கிறார். ஒவ்வொரு ஆன்மாவிலும் அந்த ஆன்மாவின் ஆழத்தில் சமரசமற்ற 2 எதிரிகள் இருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த எதிரிகள் நன்மையும் தீமையும், அன்பும் பாவமும். அந்த எதிரிகள் ஒவ்வொருவருடைய ஆன்மாவினுடைய ஆழத்திலும் இருக்கிறார்கள். நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது, பாவமும் இருக்கிறது. எனவே நாம் எதை பற்றி கொண்டு வாழ்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நன்மையை நாடி தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? அன்பை முதன்மையாக ஏற்றுக்கொண்டு வாழ்வில் கடைபிடித்து நடக்கிறோமா? அல்லது தீமையின் பக்கமாக, பாவத்தின் பக்கமாக சாய்ந்து கொண்டு சாத்தானின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். பிறகு மூன்றாவதாக, பொதுவான சந்தேகத்தின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டு ஜெர்மனியினுடைய நாஜி சிறையில் அவர் அடைக்கப்படுகிறார். அந்த முகாமில் அவர் தங்க வைக்கப்பட்டு பல கொடுமைகளுக்கு, சித்திரவதைகளுக்கு அவர் உள்ளாக்கப்படுகிறார். போலந்து நாட்டைச் சேர்ந்த இவர் அந்த ஜெர்மனியினுடைய பிடியில் சிக்கிக்கொண்டு சந்தேகத்தின் பேரில் இந்த நாஜிக்களினுடைய முகாமில் வதைக்கப்படுகிறார். ஜூலை 1941 ஆண்டு 3 கைதிகள் அந்த முகாமிலிருந்து தப்பி ஓடிவிடுகிறார்கள். அதன் பேரில் 10 பேர் தண்டிக்கப்பட்டு அந்த 10 பேருக்கும் கொலை தண்டனையானது விதிக்கப்படுகிறது. அந்த கொலை தண்டனை கைதியாக இருந்த ஒருவர்தான் பிரான்சிஸ்செக் கஜோனிசெக் என்பவர். இவர் அந்த மரணத் தருவாயில் இருக்கிற போது கதறி கூக்கரலிட்டு அழுதாராம். ஐயோ, என் மனைவி, என் பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்களை நான் எப்படி பார்ப்பேன், அவர்கள் எப்படி இருக்கப் போகிறார்கள் என்று கதறி அழுததின் பேரில் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே அவர்கள் இதோ இந்த கதறி அழுத ஒரு கைதிக்கு பதிலாக தன் உயிரை பணயம் வைக்கிறார். அவருக்கு பதிலாக நான் சாவதற்கு தயாராக இருக்கிறேன், என்னை கொல்லுங்கள், என்னை வதையுங்கள், என்னை துன்புறுத்துங்கள், நான் மரிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதற்கு துணிந்து முன்வந்த தியாக செம்மலாக இருக்கிறார் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த கைதி, அதாவது பிரான்சிஸ்செக் கஜோனிசெக் என்பவர் நேரடியாக தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்த முடியாமல் தன்னுடைய கண்களாலே மட்டும் அவருக்கு நன்றி சொன்னதாக தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் அவர் பதிவிட்டு செல்லுகிறார். இதோ எனக்கு நடக்கிற இந்த நிகழ்வு ஒரு கனவா நனவா என்பது போன்று அவர் திகைத்து போயிருந்தாராம். அவருடைய புனிதர் சடங்கிற்கு, அதாவது அவரை புனிதராக உயர்த்திய போது இந்த உயிர் பிழைத்து கொண்ட நண்பரும் அந்த புனிதர் பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இவரை பட்டினியாக போட்டு அதிகமாக வதைத்து சித்திரவதைகள், கொடுமைகள் செய்து எல்லா கைதிகளும் இறந்தபோது இவர் மட்டும் உயிரோடு இருந்திருக்கிறார். அந்த கைதிகள் எல்லாரும் எப்பொழுதும் ஆண்டவரை போற்றி துதித்து கொண்டே இருந்தார்களாம். அந்த 10 கைதிகளை மட்டும் தனியாக ஒரு அறையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த இருட்டறையில்
ஆனால் அந்த இருட்டறையில் இருந்தபோது கூட அவர்கள் கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். புனித மரிய கோல்ஃபே அவர்கள் எல்லோரையும் மனமாற்றி இருக்கிறார். எல்லோரும் பசியின் கொடுமையினால் இறந்து போயிருக்க மேக்சிமிலியன் கோல்ஃபே மட்டும் உயிரோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து விஷ ஊசியை போட்டு அவரை கொன்றிருக்கிறார்கள். மறை சாட்சியாக கிறிஸ்துவுக்காக மரித்திருக்கிற புனித மரிய கோல்ஃபே அவர்களை நினைவு கூறுகிற இந்த நாளில் நாமும் தியாக உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்திலும் இரக்கம் ஊற்றெடுக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து இறை ஆசிரை பெற மன்றாடுவோம். ஆமென். என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையா, உடைந்த மக்களமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையா, உடைந்த மக்களமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். கோதுமை மணியாய் உடைந்த நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். திராட்சை கனியாய் உருவை இழந்து ரசமாய் என்னை தருகின்றேன். பலியிடும் ஆயனே பலிப்பொருள் நானையா, பலியிடும் ஆயனே பலிப்பொருள் நானையா. என்னில் நீயும் உன்னில் நானும் மாறும் பலியே திருப்பலி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபேயின் எடுத்துக்காட்டால் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையையும் உமக்கு ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித மரிய கோல்ஃபே உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்குழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். மன்னா உணவை மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வை நிலை பெறவே உணவை தந்தாயே. மன்னா உணவை மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வை நிலை பெறவே உணவை தந்தாயே. இது உன்னுடன் அன்றோ வாழ்வு மாறுமன்றோ, இது உன் ரத்தமன்றோ தாகம் தீருமன்றோ. இயேசுவே நீர் வர வேண்டும், என்னை மாற்றிட வேண்டும், உலகம் வாழ்வதற்காக என்னையே நான் தர வேண்டும். எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக்கு. ஆண்டவரே, உம் திருமகனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்ஃபே இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்புத்தி எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிறரை மன்னித்து இரக்கத்துடன் வாழ சென்று வாழுங்கள்.
வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே ஐயா, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உனக்கு இல்லையே ஐயா, ஈடு இணை உனக்கு இல்லையே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே ஐயா, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. கண்ணீர் துடைத்ததை சொல்லி பாடவா, கவலையில் அணைத்ததை சொல்லி பாடவா, வீழ்ந்தேன் தூக்கியதை சொல்லி பாடவா, சாய்ந்தேன் தாங்கியதை சொல்லி பாடவா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே.